ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ரியோ அண்ணா அவரோட ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரெய்லர் இருந்திருக்கு. இந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னா கலை, மியூசிக் டைரக்டர் வந்து சித்து குமார். இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னா நம்ம ஜோ படத்தை பார்த்தோம்ல, ஒரு ஹீரோயின் இறந்து போயிடுவாங்களே ஒரு ஜோ. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு மலையாள ஆக்டர், சூப்பரான ஆக்டர் தான். ரியோ அண்ணா வந்து ஸ்வீட் ஆர்ட் அப்புறம் வந்து இந்த படம் வருது. ஸ்வீட் ஆர்ட்ஸுமே ஒரு நல்ல படம் தான். ஒரு சூப்பரான ஓடிருக்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் ஓடிடியில் கொஞ்சம் நல்லா ஓடுதுன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன். நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. இது ஸ்வீட் ஆர்ட் நல்லா இருந்தது. ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. இது வந்து ஜோ படத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனா, இல்லை அதுலேருந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சோல் ஃபீல் தரப்போதா, இல்லை வித்தியாசமாக தரப்போதான்னு தெரியல. ட்ரெய்லரை பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி பேசலாம். வாங்க டேரக்டாக ட்ரெய்லர் பார்க்க போயிடலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பெரியார், அம்பேத்கர், ஓகே. ஜியூ போ வித்தியாசமான டேஸ்டா இருக்கே. ஜி பாப்பா, அது கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ். அது கால் மார்க்ஸ். இது உன் வீடு, உன் இஷ்டம் போட நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். உன் கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவா. என்னடி கரண்ட் போயிடுச்சு? பக்கா லவ் ஸ்டோரி போலயா? ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். ஏய், தாலி எங்க? கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், எதுக்குடி 28,000 செலவு பண்ணிருக்க? உங்க ஆசெல்லாம் இப்படி தாண்டாரியா? இனிமே இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாமா? பண்ண முடியாதுடா. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ் சிவா. இட்ஸ் மை 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 சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்குடி இந்த பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. உண்மைதான். உங்களை மாதிரி மேல் சாவனிஸ்ட் கிட்ட ஃப்ரீடம் வாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுவேண்டா. யுவரானர், அவர் ஒரு ஆல்கஹாலிக். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி. யுவரானர், நீங்க எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா வரீங்க, வந்து நிக்கிறீங்க, என்கிட்ட திட்டு வாங்குறீங்க, வாய்தா வாங்கிட்டு போயிடுறீங்க. ஐயோ பிரதர், அழுகாதீங்க அழுகாதீங்க பிரதர். தம்பி சரி சரி. பைத்தியம். இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான். என்னது? பயங்கரமாங்க நல்லா இருக்கு இந்த பாயிண்ட் பார்க்க. இதெல்லாம் கூட விட்டுருவேன். ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? போர்பந்தர். அம்பேத்கர் பிறந்த இடம். போர்பந்தர் காந்தி பிறந்த இடம். ஓகே ஓகே, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆண் பாவம் நான் ஏதோ நினச்சேன், உண்மையாக ஆண் பாவம் தான் காட்டுறாங்க போல். இது வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. இந்த 25ல் மேரேஜ் ஆன கப்புள்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறது, அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த படத்தில் அவ்வளோதான். ஏன்னா இது ஒரு ஃபன் ஃபீல்ட், ஒரு காமெடி ட்ராமா ஒரு படமாக இருக்குது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போது, அந்தந்த இதுக்கு வந்து இப்போ உள்ள மேரேஜ் பண்ண கப்புளுக்கு இந்த படம் பிடிக்கலாம் அப்படின்னு தோணுது. எனக்கும் பிடிக்கும் தான். இருந்தாலும் இதை பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு ஜோ வந்து ஒரு ஃபீல் அப்படி ஒரு கொடுத்து ஒரு போன படம். இந்த படம் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக பார்த்துட்டு போகிற படம்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா, ஒன்றும் இல்லை, கல்யாணம் நடக்குது வந்து இந்த படத்துலனது கோர்ட்டில் வந்து முடியுது, டைவர்ஸ் வந்து முடியுது, அவ்வளோதான் கதை. நம்ம ஹோமை கடவுளைன்னு சொல்லிட்டு ஒரு படம் சொல்லி, ஸோ அந்த டெம்ப்ளேட் மாதிரி தான். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். இதில் எப்படி இந்த ஜானரை கையாண்டுறாங்கன்னு தெரில. நல்லா இருக்குது பார்க்குறது, ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்குது. ரியோ அண்ணா வந்து தொடர்ந்து நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும். இந்த ஆண் பாவம் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பாட்டு கேட்டேன் இடையில, அதுவும் நல்லா இருந்தது. அத்தான் அடிக்கிறது. ஸோ ஹீரோயினிங் பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குது. படம் வரட்டும். படம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ போடலாம். இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். இது ஏகேஎன் சேனல்.